வணக்கம் நண்பர்களே, இது ஆர்ஆர்பி ஜேஇ CBT2 உடைய மார்க் டெஸ்ட் சீரியஸ். இந்த டெஸ்ட்டோடைய லிங்க்கு நம்ம இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதோட டீட்டெயில் சொல்யூஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், an accurate lathe in India is identified as. ஸோ இந்தியாவில் அக்யூரேட்டான லேத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிரேட் 1. ஸோ இந்தியாவில் கிரேட் 1 லேத் தான் நம்மளுக்கு ரொம்ப அக்யூரேட்டான லேத்து. ஸோ நெக்ஸ்ட்டு, லேத் பெட் இஸ் யூஷுவலி மேட் அப் ஆஃப். ஸோ லேத் பெட்டு எதில் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கேஸ்ட் அயர்ன் இஸ் கரெக்ட். கேஸ்ட் அயர்னில் ஏன் செய்கிறாங்கன்னா கேஸ்ட் அயர்னுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து டென்சைல் ஸ்ட்ரென்த்தை விட அதிகமானது. அதே மாதிரி அதனுடைய டேம்பிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு லேத்தில் வரக்கூடிய வைப்ரேஷனை தாங்கக்கூடிய பொருளாக இந்த கேஸ்ட் அயர்ன் இருக்கும். நெக்ஸ்ட்டு, which of the following is not a part of typical mechanical press. ஸோ கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது மெக்கானிக்கல் ப்ரெஸ்ஸோடைய பாகம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளைவீல், கிராங்க்கு, எக்ஸென்ட்ரிசிட்டிக் ஆஃப் அதர் டிரைவிங் மெக்கானிசம்லாம் இது மூணுமே மெக்கானிக்கல் ப்ரெஸ்ஸோடைய பார்ட்ஸ் தான். ஆப்ஷன் பி ஆன சேடல் அண்ட் ஸ்வெல் டேபிள் வந்து மெக்கானிக்கல் ப்ரெஸ்ஸோடைய பார்ட்ஸ் கிடையாது, அது மில்லிங் மிஷினுடைய பார்ட். ஸோ அது மில்லிங் மிஷினுடைய பாகம். ஸோ அடுத்தது, யூஸ் விச் மெத்தட் எ மல்டி ஸ்டார்ட் த்ரெட் இஸ் கட் ஆன் எ லேத். ஸோ மல்டி ஸ்டார்ட் த்ரெட்டை எதன் மூலமாக லேத்தில் கட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்கு. சிங்கிள் ஸ்டார்ட்டுக்கும் மல்டி ஸ்டார்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ சிங்கிள் ஸ்டார்ட்டில் லீடோட அளவும் பிச்சோட அளவும் சேமாக இருக்கும். ஆனால் மல்டி ஸ்டார்ட்டில் லீடோட அளவும் பிச்சோட அளவும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அதாவது ஒரே சமயத்தில் மல்டிபிள் குரூவ் கட் பண்ணுறது தான் மல்டி ஸ்டார்ட் த்ரெட்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த டூல் மூலமாக கட் பண்ணுறாங்கன்னா பை எ சிங்கிள் பாயிண்ட் டூல், ஆப்ஷன் டி. ஸோ அடுத்தது, த அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் இன் கார்பைட்ஸ் பை ஆடிங். ஸோ கார்பைடில் வியர் ரெசிஸ்டன்ஸை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேண்டலம். ஸோ டேண்டலம்ன்ற எலமெண்ட்டை சேர்க்கறது மூலமாக கார்பைட்டோடைய வியர் ரெசிஸ்டன்ஸை நம்மளால் அதிகப்படுத்த முடியும். ஸோ அடுத்தது, த ஷியர் ஆங்கிள் டிக்ரீசஸ் வென். ஸோ ஒரு டூலுடைய ஷியர் ஆங்கிள் எப்போ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரேக் ஆங்கிள் டிக்ரீஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ். ஸோ அந்த டூலுடைய ரேக் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகணும், ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு அதனுடைய ஷியர் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரிலேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஷியர் ஆங்கிளுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 45 டிகிரி ப்ளஸ் ஆல்ஃபா டிவைட் பை 2 மைனஸ் பீட்டா டிவைட் பை 2. ஸோ இங்கே ஆல்ஃபான்றது ரேக் ஆங்கிள், ஸோ பீட்டான்றது ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி ரேக் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஷியர் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகும், அதாவது நெகட்டிவில் போகும். ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்குறது. ஸோ நெக்ஸ்ட்டு, விச் இஸ் த மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல். ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல எது மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல்னு கேட்டிருக்காங்க. ஸோ சி ரீமர் தான் மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல். ஸோ அடுத்தது, வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் கட்டிங் ஸ்பீட். ஸோ ஒரு மிஷினிங்கோடைய கட்டிங் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ பை டிஎன் டிவைட் பை 1000 தான் கட்டிங் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு, கரெக்ட் ஆர்டர் ஃபார் மிஷினபிலிட்டி ஆஃப் மெட்டல்ஸ் இஸ். ஸோ மிஷினபிலிட்டியை எதன் மூலமாக கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஷினபிலிட்டி ரேஷியோ ஆர் மிஷினபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலா மூலமாக கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவுடைய சிம்பிளிஃபை ஃபார்முலா தான் இது. ஸோ விடி டிவைட் பை விஎஸ். விடின்றது கட்டிங் ஸ்பீட் ஆஃப் டூல். எந்த மெட்டலுடைய மிஷினபிலிட்டி கால்குலேட் பண்ணுறோமோ அதனுடைய கட்டிங் ஸ்பீடு தான் நம்ம விடின்னு எடுத்துப்போம். ஸோ கட்டிங் ஸ்பீட் ஆஃப், அதே மாதிரி விஎஸ்ன்றது ஸ்டாண்டர்ட் டூல், அதாவது ஸ்டீல் தான் இங்கே நம்ம ஸ்டாண்டர்டாக எடுத்துப்போம், ஸ்டீலுடைய கட்டிங் ஸ்பீட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம மிஷினபிலிட்டி ரேஷியோ அல்லது மிஷினபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா மிஷினபிலிட்டியுடைய ஆர்டர் வந்து மெக்னீஷியம் அலாய், கிரே கேஸ்ட் அயர்ன், லோ கார்பன் ஸ்டீல், மோனல் மெட்டல். ஸோ மெக்னீஷியம் அலாய் தான் இருக்கிறதுலையே ஈஸியான மிஷினபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு
மெட்டல். ஸோ அதுக்கடுத்த லெவலில் இருக்கிறது கிரே கேஸ்ட் அயர்ன், அதுக்கடுத்து இருக்கிறது லோ கார்பன், அதுக்கடுத்து இருக்கிறது மோனல் மெட்டல். ஸோ அடுத்தது ரீமிங் இஸ் ப்ரைமரிலி யூஸ்டு ஃபார் அச்சீவிங். ஸோ ரீமிங், ஸோ இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ ரீமிங் அப்படின்றது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் த எக்ஸிஸ்டிங் ஓல். ஸோ ஒரு ஓல் க்ரியேட் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த ஓலில் சின்ன சின்ன பர்ஸ் இருக்கும், சின்ன சின்ன வேவ் ஃபார்ம்ஸ் அதில் க்ரியேட் ஆகிருக்கும், சின்ன சின்ன தூளுடைய துகள்கள் ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு என்ன டைமென்ஷன்ஸில் அந்த ட்ரில் இருக்கணுமோ, அந்த ஹோல் இருக்கணுமோ, அந்த டைமென்ஷனுக்கு அக்யூரேட்டாக கொண்டு வரது தான் ரீமிங்குடைய முக்கியமான வேலை. ஸோ ஆப்ஷன் பி இம்ப்ரூவ்ட் டைமென்ஷனல் டாலரன்ஸ். ஸோ இதை வெவ்வேறு மாதிரியாக கேட்பாங்க. ரீமர் எதுக்கு உபயோகப்படுது, ரீமிங்கிறது என்ன, ஸோ ரீமிங் எதுக்கப்புறம் பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறைய மெத்தட் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே காமன் ரீமர் எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம்னா டைமென்ஷனலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, சர்ஃபேஸ் ஃபினிஷ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதனால தான். ஸோ இம்ப்ரூவ் டைமென்ஷனல் டாலரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு த ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஏ கிரைண்டிங் வீல் இஸ் A46 M6 V21. இட் மீன்ஸ் வீல் ஆஃப். ஸோ ஒரு கிரைண்டிங் வீலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த கிரைண்டிங் வீலுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. எல்லா வகையான எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் திரும்ப ரிப்பீட்டடாக இருக்கும். கேட் எக்ஸாமில், இஎஸ்சியில், எஸ்எஸ்சி, ஜேஇலன்ட்டு எல்லாத்துலேயுமே இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் சிஸ்டம் ஆஃப் கிரைண்டிங் வீல் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் எதை குறிக்குதுன்னா அந்த கிரைண்டிங் வீலில் என்ன விதமான அப்ரெசிவ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்கு. ஸோ அலுமினியம். ஸோ அலுமினியம் ஆக்சைடு தான் இங்கே நம்ம கிரைண்டிங் வீலில் அப்ரெசிவாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது ரெண்டாவது கிரைண்ட் சைஸ் ஆர் மெஷ் சைஸ். ஸோ அது என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அதனுடைய இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 46 அப்படின்ற சைஸில் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் அலுமினியம் ஆக்சைடு ஆஃப் மெஷ் சைஸ் 46. இங்கே மெஷ்ன்றது கிரைன்னு கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ அலுமினியம் ஆக்சைடு ஆஃப் கிரைன் சைஸ் 46னாலும் அதுதான் ஆன்சர். அலுமினியம் ஆக்சைடு ஆஃப் மெஷ் சைஸ் இஸ் 46. ஸோ அதே மாதிரி இதில் என்ன கிரேட் இருக்குது, என்ன ஸ்ட்ரக்சரு, என்ன நேச்சர் ஆஃப் பாண்ட், அதெல்லாம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வீன்ற பாண்ட் இருக்குது. ஸோ இங்கே வீன்ற பாண்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டிஃபைடு. ஸோ அங்கே அதே எஸ்ன்னு இருந்தால் சிலிகேட், ஆறுன்னு இருந்தால் ரப்பர். ஸோ இதுதான் மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக வரக்கூடிய பாண்ட்ஸ். ஸோ இதே கொஷினை வேறு எப்படி கேட்பாங்கன்னா இதை ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டு இது என்ன வகையான பாண்டு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அங்கே பாண்டுக்கு நம்ம என்ன சிம்பிள் கொடுத்துருக்கு, வீனா வெர்டிஃபைடு, சீனா சிலிக்கான். ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது இது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் ஸ்க்ரூ த்ரெட் ஆர் ப்ரொடியூஸ்டு பை. ஸோ ஸ்ட்ராங் ஸ்க்ரூ த்ரெட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி த்ரெட் ரோலிங். ஸோ த்ரெட் ரோலிங்கிற ஆப்ஷன் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும் டயக்ராமில். ஸோ ஒரு டை ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதில் க்ரூஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டை மூவிங்கில் இருக்கும், அதுலேயும் க்ரூஸ் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு டைஸ் நடுவில் நம்ம எதில் த்ரெட்டு போடுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து வந்து வைக்கும் போது அந்த ரெண்டு டையும் நம்மளுக்கு உராயும் போது நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய க்ரூஸு அந்த ஒர்க் பீஸ் மேலே விழுது. ஸோ இதுதான் நம்ம த்ரெட் ரோலிங் சொல்லுவோம். ஸோ அடுத்தது த கிரைண்டிங் வீல் இஸ் கன்சிடர்ட் பெட்டர் ஆஃப் த கிரைண்டிங் ரேஷியோ இஸ் மேக்ஸிமம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மேக்ஸிமம். ஸோ கிரைண்டிங் வீல் எப்போ பெட்டராக இருக்கும்னு நம்ம சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் ரேஷியோ மேக்ஸிமமாக இருக்கும் போது. ஸோ கிரைண்டிங் ரேஷியோன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ரிமூவ்டுக்கும் யூனிட் ஆஃப் வால்யூம் ஆஃப் வீல் வியருக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரைண்டிங் ரேஷியோ அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு அங்கேருந்து ரிமூவ் ஆகிற மெட்டீரியலோடைய ரேஷியோவும் அதிகமாகும். பட் இது அன்டிசைரபிள். ஸோ கிரைண்டிங் ரேஷியோ உங்களுக்கு மேக்ஸிமமாக இருந்ததுன்னா
வியரும் அதிகமாக இருக்கும், அந்த டூலோடைய வியரும் அதிகமாக இருக்கும், ஃபினிஷும் நம்மளுக்கு மாறுபட ஆரம்பிக்கும். ஸோ கிரைண்டிங் ரேஷியோவோ மேக்ஸிமம் ஆக ஆக நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீலோடைய வேர் அதிகமாகிட்டு அதனுடைய லைஃப் டைம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராக்டிக்கலாக கிரைண்டிங் ரேஷியோன்றது நம்மளுக்கு மேக்ஸிமமாக இருந்தால் வேர் அதிகமாகும். பட் அதனுடைய மெட்டீரியல் ரிமூவல் ரேட் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு லைஃப் டைம் இன்க்ரீஸ் வராது. ஸோ அந்த வீலோடைய லைஃப் டைம் குறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு, த டீத் ஆஃப் இன்டர்னல் ஸ்பர் கியர் cannot be cut in. ஸோ எங்கள் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள், cannot be cut in. ஸோ ஸ்பர் கியரோடைய இன்டர்னல் ஸ்பர் கியர் எதன் மூலமாக தயாரிக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஆபிங் மிஷின். ஸோ ஆபிங் நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் கட்டுக்கு மட்டுமே உபயோகப்படக்கூடியது. ஸோ அடுத்தது, டூல் சிக்னேச்சர் காம்ப்ரைஸ் ஆஃப் ஹவு மெனி எலமெண்ட்ஸ். ஸோ டூல் சிக்னேச்சர்ன்றது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு டூல்லையும் நம்மளுக்கு நிறைய விதமான ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி அங்கே குறிக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 3 விதமான சிஸ்டம் இருக்குது. ஏஎஸ்ஏ சிஸ்டம், ஓஆர்எஸ் சிஸ்டம், என்ஆர்எஸ் சிஸ்டம்ட்டு 3 விதமான சிஸ்டம் இருக்குது. இந்த 3 விதமான சிஸ்டத்துலேயும் ஒரே வகையான ஆங்கிள் தான் குறிக்கப்படுது, ஆனால் அளவுகள் வெவ்வேறையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏஎஸ்ஏன்றது அமெரிக்கன் சொசைட்டி சிஸ்டம், ஓஆர்எஸ்ன்றது ஆர்த்தகனல் ரேக் சிஸ்டம், என்ஆர்எஸ்ன்றது அதே மாதிரி தான் நார்மல் ரேக் சிஸ்டம். ஸோ இந்த 3 விதமான சிஸ்டம்லேயும் நம்மளுக்கு இருக்கக்கூடியது ஏஎஸ்ஏன்றது மிஷினிங் சென்டரை பொறுத்தது, இது டூலை பொறுத்து வரக்கூடிய ஆங்கிள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரேக் ஆங்கிளை குறிக்கிது, பேக் ரேக் ஆங்கிள், சைடு ரேக் ஆங்கிள். அடுத்தது 2 ரிலீஃப் ஆங்கிளை குறிக்கக்கூடியது, என் ரிலீஃப் ஆங்கிள், சைடு ரிலீஃப் ஆங்கிள். அடுத்த 2 கட்டிங் ஆங்கிளை குறிக்கக்கூடியது, சைடு கட்டிங் எட்ஜஸ். அண்டு கடைசியாக இருக்கிறது ரேடியஸ், அந்த டூலோடைய நோஸ் ரேடியஸ். ஸோ ஆனால் 3 விதமான சிஸ்டமாக இருந்தாலும் அந்த 3 வித சிஸ்டம்லேயும் நம்மளுக்கு எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 எலமெண்ட் தான் இருக்கும். அந்த 7 எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேக் ஆங்கிள் 2, ரிலீஃப் ஆங்கிள் 2, கட்டிங் ஆங்கிள் 2, நோஸ் ரேடியஸ் 1. ஸோ மொத்தம் 7 விதமான எலமெண்ட்ஸ் அதில் இருக்கும். ஸோ அடுத்தது, calculate the power required for cutting the steel rod of 50 mm in diameter at 1000 rpm assuming the cutting force 1800 Newton. ஸோ ஒரு கட்டிங் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த டூலை கட் பண்ணுறோன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு எவ்வளோ பவர் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பவருடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இங்கே வெலாசிட்டி டேரெக்டாக கொடுக்கல, ஆர்பிஎம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும். பை டி, டயாமீட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா எம்எம்மில் கொடுத்துருக்கான். ஸோ அதை நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் இன்ட்டு 10⁻3. ஸோ அடுத்தது n 1000 டிவைடட் பை 60. ஸோ இது மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக போடுறோம். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியோடைய வேல்யூ 2.61 மீட்டர் பர் செகண்டுன்னு கிடைக்கும். ஸோ இதை எடுத்து பவர் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1800 இன்ட்டு 2.61 போட்டோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய பவருடைய வேல்யூ 4712. ஸோ இங்கே கிலோ வாட்டில் இருக்குது, இது வாட்டு. ஸோ கிலோ வாட்டாக மாற்றினா 1000 டிவைட் பண்ணிங்கன்னா 4.712 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ ஒரு ஸ்டீல் ராடை கட் பண்ணுறதுக்கு தேவையான பவர் வந்து 4.71 கிலோவாட். ஸோ நெக்ஸ்ட்டு, த ஆங்கிள் பிட்வீன் த லேத் சென்டர். ஸோ 2 லேத் சென்டர் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய இது 60 டிகிரி. அடுத்தது, த சிசில் வில் டிக் இன் டு த மெட்டீரியல் வென். ஸோ ஒரு சிசில் எப்போ மெட்டீரியலை டிக் பண்ண ஆரம்பிக்கும், அதாவது வெட்ட ஆரம்பிக்கும்னு கேட்டிருக்காங்க. த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் மோர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச். ஸோ இது கீழே கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேப்பர். ஸோ ஷேப்பரில் எந்த விதமான மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராக்கர் ஆர்ம். ஸோ அடுத்தது, இன் ஏ ட்ரில் ஆப்ரேஷன்
டார்க் இஸ் லெஸ் தென் ஆக்சுவல் ஃபோர்ஸ். ஸோ நம்ம ட்ரில் ஆப்ரேஷனில் கொடுக்கக்கூடிய டார்க்கு நம்ம அப்ளை பண்ணுற ஆக்சுவல் ஃபோர்ஸை விட குறைவாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கொஸ்டின்ஸ் ஏதாவது தவறு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.